ஹலோ ஆல். பங்குச் சந்தையில ஈடுபடுற 99% மக்கள் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தா அது இவ்வளவு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனா இதை சொன்ன ஒரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீரோதா நிறுவனத்தினுடைய நிறுவனர் நிக்கில் காமத் அவர்கள் தான் சொல்லியிருக்காருங்க. அந்த 99% நஷ்டமடைகிற மக்கள்லையும் 95% பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றது மூலமா தான் நஷ்டம் அடைகிறாங்க அப்படிங்கிறது அவரோட ரிப்போர்ட்டுங்க. இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா சொன்னவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரோக்கரேஜினுடைய ஒரு தலைவர், அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்துட்டு டேட்டா பேஸ் இல்லாம கண்டிப்பா இவர் இந்த விஷயத்த சொல்லி இருக்க மாட்டாரு. இவர் எந்த மாதிரியான டேட்டா பேஸ் வச்சு சொல்லியிருப்பாருன்னு நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 2025 ஆண்டு கணக்குப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க. ஸோ இந்த 1 கோடி யூசர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 99 லட்சம் பேர் வந்து நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்படி இந்த பங்கு சந்தையில மக்கள் அதிகமா நஷ்டம் அடைஞ்சாலும் ஏன் இவ்வளவு பேர் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் இதுல நம்ம பார்க்க போறோம். அதிகமா மக்கள் நஷ்டம் அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேரும். ஸோ அப்படி சேரும்போது உங்களை நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரியில வந்து நிறைய பணத்தை இழந்து ரொம்ப மன உளைச்சலோட வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் ஷேர் பண்றேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் அட்வைசரோ இல்ல பினான்சியல் அட்வைசரோ கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பங்கு சந்தையில அதிகமான மக்கள் நஷ்டப்படுற ஒரு இடமா இருந்தாலும் எந்த நம்பிக்கையில அதிகமான மக்கள் வந்து இங்க பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உள்ள வர்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலா சொல்றேன். இதை ஜஸ்ட் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கேட்ச் ஆகும் அப்படின்றதுனால இதை நல்லா கவனிங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு, அதாவது ரன்னிங் ரேஸ். அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் ஓடுற ஒரு 10 பேர் காம்படிட்டர்ஸ் வந்து வர்றாங்க. அந்த 10 பேர்ல டாப் 3 பிளேயர்ஸுக்கு வந்துட்டு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது நேச்சர், சரிங்களா? இப்போ இந்த 1000 மீட்டர் ரேஸ்ல நல்லா ஓடுற முதல் நபருக்கு தங்கமும், 2ஆம் நபருக்கு வெள்ளியும், 3ஆம் நபருக்கு வந்து பிரான்ஸ் மெடலும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல வந்துட்டு எல்லாருமே எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1000 மீட்டரை நான் ஓடணும், அந்த 1000 மீட்டருக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் இதுல எப்படி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நான் அந்த 1000 மீட்டர் கரெக்டா ஓடி நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு தான் இந்த இடத்துல எல்லாருமே யோசிப்பாங்க. கரெக்டுங்களா? ஆனா இதே கேமை ஒரு வீக்கான பர்சன் வந்துட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கலந்துக்கக்கூடிய அந்த 10 நபர்கள்ல ஒரு நபர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அவருக்கே தெரியுது. ஆனா அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஓடுவாரு அப்படின்ற அவரோட பிளஸ் பாயிண்ட் அவருக்கு புரியுது, சரிங்களா? அதாவது அவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து ஒரு ஹை ரன் அப் எடுத்து ஒரு கன்சிஸ்டன்டா ஓடி அவரால் வின் பண்ண முடியும். ஆனா இவங்க கூட காம்பீட் பண்ற மற்ற போட்டியாளர்கள் எல்லாமே ரொம்ப வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களோட எனர்ஜியை டிராப் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த போட்டியாளருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த கேமை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பவர் இருக்கு. சம் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால அவரால் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்றாருன்னா, முதல் 100 மீட்டரை 10 செகண்ட்குள்ள கடக்கிறவங்களுக்கு, அதாவது 1000 மீட்டர் தான் ரேஸ், ஆனா முதல் 100 மீட்டர் 10 செகண்ட்குள்ள கடக்கிறவங்களுக்கு ஒரு லக்ஸுரி கார் பரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. அடுத்தது இதே அந்த 100 மீட்டர் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 200 மீட்டரை 18 செகண்ட்ல, அதாவது 2 செகண்ட் கம்மியா 18 செகண்ட்ல வந்து யாரு பினிஷ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆர்டினரி கார் வந்து பரிசு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 300 மீட்டரை 38 செகண்ட்ல கடக்கிற ஒரு நபருக்கு வந்து பைக் பரிசு அப்படிங்கிற மாதிரியான கேமை வந்து அவர் உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல படிநிலைகள் வந்துருச்சு. அதாவது கேம் வந்து 1000 மீட்டர் தான், மொத்த ரேஸை வந்து ஃபைனலா முடிக்க வேண்டியது 1000 மீட்டர். ஆனா அந்த 1000 மீட்டருக்கு முன்னாடியே 100 மீட்டரை வந்து 10 செகண்ட்ஸ்ல கடந்துட்டா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி கார் பரிசு.
ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகுது. ஆனா அந்த 1000 மீட்டரை கடைசியா யார் முதல்ல வந்து கடக்குறாங்களோ அந்த முதல் ஒரு நபருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் தான் பரிசு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரிவார்டை தான் ஆசைப்படுவாங்க. 1000 மீட்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்டா ஓடி நம்ம ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு பதிலாக 100 மீட்டர் நம்ம வந்து ஃபாஸ்டா ஓடிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லக்ஸரி கார் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை 100 மீட்டருக்கு தான் வைப்பாங்க. ஸோ அப்போ 100 மீட்டர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வேகமா ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 100 மீட்டருக்காக வேகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டி போட்டு போகும்போது 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடணும்னா ஆல்மோஸ்ட் உசைன் போல்ட்டோட வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுத்து ஓடணும் இல்லைங்களா? ஆனா முடியாதுன்ற விஷயம் இங்க இல்லை. ஏன்னா 10 செகண்ட்ல ஓடவும் முடியும். ஏன்னா ஒரு ஆள் வந்து 9.58 செகண்ட்ல உசைன் போல்ட் ஓடி இருக்காருன்னா 10 செகண்ட்ல ஓட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த இடத்துல கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அதுல ஓடக்கூடிய சில நபர்கள் 100 மீட்டர் எப்படியாவது கடக்கலாம். அப்படி 100 மீட்டர் கடக்க முடியலன்னா கூட ஒரு 200 மீட்டர் கடக்க முடியுதான்னு பார்ப்போம். நமக்கு வந்து ஒரு ஆர்டினரி காராவது கிடைக்கும். 200 மீட்டர் கடக்க முடியாட்டியும் 300 மீட்டருக்கு நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா 1000 மீட்டர் ஓட வேண்டிய ஒரு வீக்கான பர்சன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை செட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அந்த வீக்கான பர்சன் வந்து 100 மீட்டர் 200 மீட்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அவர் ஸ்ட்ரைட்டா 1000 மீட்டருக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் 100 மீட்டர் ஓடுறது, அதாவது 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுறது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. நம்ம ஸ்டார்டிங்ல எனர்ஜி நிறைய ட்ரெயின் ஆகும். அடுத்தது 200 மீட்டருக்கு ஓடணும் அப்படின்னாலும் எனர்ஜி அதை விட ட்ரெயின் ஆகும். லாஸ்ட்ல வந்து ஒரு புல்லப் பண்ணி ஃபாஸ்டா ஓட முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால அவர் ஜெயிக்கிறதுக்காக தான் கேமையே இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இப்போ எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க. அப்போ வந்து ஒரு 8 பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டரையும் 200 மீட்டரையும் டார்கெட்டா வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஓடுவாங்க. ஆனா ஏன்னா அவங்களுக்கு வந்து கார் கிடைக்குங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதனால ஓடுவாங்க. ஆனா அந்த 1000 மீட்டர் இருக்கிறவரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மீடியமான பேஸ்ல தான் ஓடுவார். ஏன்னா அவருக்கு தேவை அந்த காரோ இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பைக்கோ அது கிடையாது. அவரோட ஃபைனல் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1000 மீட்டரை சரியா கடந்து அவர் அந்த சைக்கிளையாவது அட்லீஸ்ட் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விளையாட்டுல தாங்கள் தோற்கடிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த எல்லா பீப்புளும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனவருக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து மற்றவங்களை தோற்கடிச்சு நம்ம அந்த 1000 மீட்டரை கடக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஸோ இந்த கேம்ல நிச்சயமா யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த 1000 மீட்டர் டார்கெட்டா வச்சு ஓடக்கூடிய அந்த நபர் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா இந்த 100 மீட்டர் 200 மீட்டரை டார்கெட்டா வச்சு ஓடுற மக்கள் எல்லாருமே ஆரம்ப கட்டத்திலேயே தங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப செலவு பண்ணி அவங்க ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஆனா இந்த 1000 மீட்டருக்கு டார்கெட் வச்சிருக்கிற அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு கன்சிஸ்டன்டான வேகத்துல ஓடி கடைசியில ஓடும்போது ஒரு நல்ல வேகத்தை எடுத்து அந்த 1000 மீட்டரை ஃபர்ஸ்டா கிராஸ் பண்ணிடுவாரு. ஆனா இந்த 100 மீட்டர் ஓடினவங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே வேகமா ஓடுறதுனால கடைசி அந்த ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது அவங்கனால அந்த அளவுக்கு வேகம் எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் ஸ்கில்ஃபுல் யார் அன்ஸ்கில்ஃபுல்னு நீங்க சொல்லுவீங்க? அதாவது இந்த ஒரு வீக்கான நபரை விட அந்த காம்படிஷன்ல நிறைய பேர் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த இடத்துல தோக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய கோல் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க ஓடுனதுனாலதான் அந்த லாங் டேர்ம் ஒரு கோலை கூட சின்ன கோலை கூட அவங்களால அடைய முடியாம போயிடுச்சு. கடைசியில வந்து அந்த போட்டியில அவங்க எதுவுமே இல்லாம ஜீரோவா போயிடுவாங்க. ஏன்னா கடைசியா அந்த 1000 மீட்டர் கடக்கிற ஒரே நபருக்கு தான் சைக்கிள் பரிசு அப்படின்னு இருக்கும்போது இந்த நபர் கரெக்டா ஓடிட்டாரு அப்படின்னா மீதி இருக்கு எந்த நபர் வந்து செகண்ட் தேர்டு போனாலும் அவங்களுக்கு பரிசு கிடையாதுங்கும் போது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் இல்லாம ஐ மீன் கார் ப்ரைஸும் இல்லாம பைக் ப்ரைஸும் இல்லாம கடைசியில அந்த சைக்கிள் ப்ரைஸ் கூட இல்லாம போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷனுக்கான ஒரு முதல் புரிதல்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ தியரிட்டிக்கலா இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாத்துட்டீங்க. இது தியரிட்டிக்கலா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது ஏன்னா ஆப்ஷன் பத்தினா ஒரு மொத்தமாவே புரிதல் இல்லாத ஒரு அடிப்படையே தெரியாத ஒரு மக்களுக்கு
இது ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்து ஓரளவுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிப்டில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குன்னா 25,100, 25,200, 25,300ன்னு பல ஸ்டேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க திரும்ப திரும்ப ஆப்ஷன்ஸ்ல தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு டெக்னிக்கலான சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காமா வேல்யூ, தீட்டா வேல்யூ, டெல்டா வேல்யூ, இந்த வேல்யூஸ் வச்சுதான் நீங்க வந்து தோக்கிறதுக்கான கட்டமைப்பையே வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு 25,000 பாயிண்ட்ல இருக்கு. 26,000 பாயிண்ட்டுக்கு போனா லாபம், ஐ மீன் பையருக்கு லாபம் 26,000, கால் ஆப்ஷன் வாங்கின பையருக்கு லாபம் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட நியதி. ஆனா இதுக்கு இடையில ஏன் 25,100, 200, 300 ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் வச்சு இந்த கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க யோசிங்க. பிளஸ் அது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதுக்காக கொடுக்கணும். அதாவது மார்க்கெட் 25,000 இருந்து 25,100க்கு போறதுக்கு ஒரு டைம், இந்த டைம் ஃப்ரேம்குள்ளெல்லாம் நீங்க வாங்கலாம். அதாவது வீக்லி எக்ஸ்பைரி வாங்கலாம், மந்த்லி எக்ஸ்பைரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான டைம் ஃப்ரேம்ல இது கொடுக்கணும். அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூன்ற வேல்யூவை எப்படி அவங்க கொடுத்து அந்த வேல்யூ வந்து டே பை டே கம்மியாகுதுங்கிறது எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கிறத நீங்க முதல்ல யோசிக்கணும். இதை யோசிச்சீங்கன்னா தான் நம்ம தோக்குறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தோக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வின்னிங் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. 25,000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு 26,000 கால் ஆப்ஷனை ஒரு மந்த் எக்ஸ்பைரிக்கு நீங்க வாங்குறீங்க. அதாவது இப்போ வந்து ஒரு நவம்பர் 1 வச்சுக்கோங்க. ஒரு நவம்பர் 1 அன்னைக்கு 26,000 கால் ஆப்ஷன் எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள போகும். நவம்பர் ஒரு 25, 26 போகும்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 26,000 கால் ஆப்ஷனை வாங்கி வச்சிருக்கிற இந்த சமயத்துல மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 அப்படின்ற லெவல்ல இருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு வாரத்துல ரைஸ் ஆகி 25,400 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 3 வாரத்துல நல்லாவே ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க வாங்கி வச்ச அந்த 100 ரூபாய் பிரீமியம் வந்து இப்போ ஒரு 150 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அடுத்து ஒரு ஏதாவது ஒரு 2வது வாரமோ இல்ல 3வது வாரமோ இன்னும் கொஞ்சம் ஜம்ப் அடிச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நம்ம இருப்போம். ஏன்னா முதல் வாரத்திலேயே ஒரு 400 பாயிண்ட் போகும்போது இன்னும் 600 பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது கட்டாயமா நம்ம வந்து 2 வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு 2வது வாரத்துல ஒரு பன்னி சைடு மார்க்கெட்டை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ பன்னி சைடு மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் மேல போகுது. இப்போ ஒரு கீழே இறங்கி இருந்திருந்ததுன்னா கூட மார்க்கெட் அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து ஓகே ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து மார்க்கெட் கொடுத்துரும். ஆனா 25,400 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நின்று அடுத்த செகண்ட் வாரத்துல 25,400 இருந்து ஒரு 100 பாயிண்ட் தான் மேல போகுது. அதாவது மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு பன்னி சைட் மார்க்கெட்டாவே நடந்து 100 பாயிண்ட் தான் மேல போகுது. அப்போ இப்போ மார்க்கெட்டோட செகண்ட் வீக்கோட லெவல் படி பாத்தீங்கன்னா 25,000 இருந்து 25,500 அப்படிங்கிற லெவல் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு வாரம் வந்து பன்னி சைட் மார்க்கெட்டா போயிடுச்சு. இந்த வாரம் கண்டிப்பா பன்னி சைட் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது கொடுத்துரும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க. இந்த ஒரு வாரத்துல நிச்சயமா எதா இருந்தாலும் வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த 2வது வீக்கோட முடிவுல வந்து உங்களோட பிரீமியம் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 100 ரூபாயில இருந்து 150 ரூபா வந்தது முதல் வாரத்துல. 2வது வாரத்துல 150 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரூபா கம்மியாகி 120 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட முதல் வாரத்துல இருந்த ப்ராபபிலிட்டியை விட 2வது வாரத்துல ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதாவது வின்னிங் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு. இப்ப 2வது வாரத்துல பன்னி சைட் மார்க்கெட்டா போனதுனால 3வது வாரம் நிச்சயமா ஒரு பன்னி சைட் மார்க்கெட் இருக்காது. ஒரு நல்ல growth வரும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கையில நீங்க காத்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் சறுக்குது, மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ 25,500 இருந்து ஒரு 25,300 அப்படிங்கிற நிலைமைக்கு 3வது வாரத்துல மார்க்கெட் வந்தால்
உங்களோட 120 ரூபாய் பிரீமியம் அப்படியே 60 ரூபாயா மாறிடும். இந்த இடத்துல நீங்க 25,000 இருக்கும்போது நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கீங்க மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு. ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட்டும் வந்திருக்கு. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே வந்தாச்சு. ஆனாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பிரீமியம் அப்படிங்கிறது டைம் வேல்யூனால மெல்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 60 ரூபாய்க்கு நீங்க போன உடனே உங்களோட மென்டாலிட்டி என்ன சொல்லும்னா, இது கண்டிப்பா திரும்ப மேல வரும். மேல வரும்போது நம்ம அட்லீஸ்ட் வந்து அந்த 100 ரூபாய்க்காவது வித்துட்டு லாபமும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நஷ்டப்படாம நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு திரும்ப உங்களை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரியான வெயிட்டிங் சுச்சுவேஷன்ல திரும்பவும் ஒரு மேலையும் போக வேண்டாம், கீழேயும் போக வேண்டாம், இல்ல ஒரு வேலை வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலேயே நல்லா போகுதுன்னே வச்சுக்குவோம். ஏன்னா லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு, 60 ரூபாய் தான் இருக்கு பிரீமியம். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ரேலி எடுத்து 25,300 இருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் ரேலி எடுத்து போயிருந்தால் கூட ஒரு 25,800 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் மார்க்கெட் இருந்திருக்கும். ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 பாயிண்ட் ரேலி எடுத்து வந்திருந்தாலுமே நீங்க லாஸ்ட்ல தான் வெளியே வருவீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் த மந்த்ல அந்த டார்கெட்டை பிரைஸ் வந்து ரீச் பண்ண முடியல, ஒரு 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு தூரம் ஏறி வந்திருந்தாலும் அது ஜீரோ தான் ஆகணும் ஆக்சுவலா வேல்யூ. ஸோ அதனால உங்களோட 60 ரூபாய் பிரீமியமும் ஜீரோ தான் ஆகும். இந்த மாதிரியான ஆப்ஷன் பண்ற ஒரு கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு கேட்டகரி பீப்புளும் இருப்பாங்க. அவங்களோட தாட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் அவுட் ஆஃப் த மணி வாங்கும்போது ஆப்வியஸா லாஸ் வரதானே செய்யும். எந்த முட்டாளாவது ஃபார் அவுட் ஆஃப் த மணில போய் வாங்கிட்டு காத்துட்டு இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவாங்கன்னா, ஒரு 25,000 பாயிண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட்டு நீங்க 26க்கு போகணும், நம்ம 25,000 அட் த மணிலேயே நம்ம எடுக்கலாம். அட் த மணில நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து வேல்யூஸ் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மேல கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த இடத்துல வந்து டெக்னிக்கல் படி நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லபடியா ப்ராஃபிட் எடுத்துட்டு டக்குன்னு புக் பண்ணி வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க முன்னாடி நான் என்ன கேள்வியை முன்வைக்கிறேன்னா, எந்த ஒரு டெக்னிக்கலாவது 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு கான்பிடென்ட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா மார்க்கெட்ல எந்த ஒரு டெக்னிக்கலுமே 100% ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கொஞ்சம் கூட கிடையாது. எந்த ஒரு டெக்னிக்கலா இருந்தாலும் 50% to 80% வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு நியூஸ் வரும்போது அந்த நியூஸ்க்கு இருக்கிற பவர் வந்து என்னைக்குமே டெக்னிக்கல் இருக்காது. ஒரு சில டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட்டை வச்செல்லாம் ஒரு சில ட்ரேட் எடுப்பாங்க, ஆனா ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் மாறும்போது எந்த இண்டிகேட்டரும் எந்த டெக்னிக்கலும் உங்களுக்கு வந்து 100% ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதுல வந்து இன்னொரு பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. அட் த மணில எடுக்கும்போது ஒரு நல்லபடியா மார்க்கெட் வந்து மூவ் ஆகி மேல போகுது அப்படின்னா நீங்க ஒரு ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க. ஒரு நேக்கா நீங்க வந்து பண்ணக்கூடிய ஆளா இருந்தால் ட்ரேடை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியும் வந்துருவீங்க. இப்படி ஒரு 4-5 ட்ரேட் வந்து ரெகுலரா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில வந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க மாட்டினீங்க அப்படின்னாலும் உங்களோட மொத்த இதுவும் வந்து காலி ஆயிடும். அதாவது மொத்த கேபிட்டலும் காலி ஆயிடும். நான் இது எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10,000 இருக்கு, இந்த 10,000 வச்சு ஆப்ஷன் பை பண்றீங்க, அது 20,000 ஆக்குறீங்க, 20,000 30,000 ஆக்குறீங்க, உங்க டெக்னிக்கல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேட் நியூஸோ ஒரு குட் நியூஸோ வரும்போது மேபி வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிக்காம மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட புரோக்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவார். ஒரு 80% லாஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாரு. ஸோ அப்ப திரும்பவும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி முதல்ல இருந்து வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவீங்க. இன்னொரு கேட்டகரி பீப்புளுக்கு வந்துட்டு எப்படி தோணும் அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் செல்லிங் தான் கரெக்ட்னு சொல்ற, ஓகே ரைட்டு. ஆப்ஷன் செல்லிங்ல மட்டும்தான் லாபம் வரும்னு சொல்ற, ஓகே ரைட்டு. ஆப்ஷன் பையிங் பண்ணா ரொம்ப தப்பு, அதுல வந்து நிறைய நம்ம நஷ்டப்படுவோம்னு சொல்ற, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை, என்னோட பொருளாதார சூழ்நிலையில வந்துட்டு நான் நிறைய சவால்களை சந்திக்கிறதுனால நான் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கும்போது ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கை கொடுத்துறாதா, இது வந்து என்னோட பினான்சியல் சுச்சுவேஷனை மாத்திடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்றதுதான் கரெக்ட்னு எங்களுக்கும் தெரியும், ஆனா அதை பண்றதுக்கு நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை நான் எங்கிருந்து நான் போய் அடையிறது? அது இருந்தா தானே நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லிட்டு அந்த பணமே இல்லை நமக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னாலே ஒரு 5 லட்சம் ரூபாய் மினிமம் தேவை. ஸோ அந்த 5 லட்சம் ரூபாய் கேபிட்டல் என்கிட்ட இல்லாதனால தானே நான் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கூட நான் வந்து ஒரு வகையில நான் ஏத்துப்பேன்.
ஸோ இந்த இடத்துல உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது. இந்த மாதிரியான பீப்புள் கூட சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா வந்து 100% வந்து டெக்னிக்கல் ஒர்க் ஆகும் மார்க்கெட்ல, பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு பீப்புளுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, முள்ளால எடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல பையரா தான் இருக்கணும். என்ன காரணம்னா, பையரா இருந்து கொஞ்சம் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். அதுக்குன்னு சில சேஃபான வழிமுறைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துல ஒரு 2 நியூஸாவது வந்து வேர்ல்ட் நியூஸ் வந்து ஒரு குட் நியூஸோ ஒரு பேட் நியூஸோ வந்து இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட்டை. ஸோ அப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்க கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2 நியூஸ் அப்படின்னா ஒரு 6 நியூஸ் உங்களுக்கு வந்து தேவை. 6 நியூஸ் வந்து வந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் வேல்யூ படி ஒரு 5 லட்சம் ரூபாயை உங்களால ஆப்ஷன் பையிங்ல ரைஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, 10,000 20,000 ஆகும், 20,000 40,000 ஆகும். இந்த மாதிரி காம்பவுண்டிங் நான் சொல்றேன். ஆப்ஷன் பையிங்க வந்து ஸ்மார்ட்டா பண்றது மூலமா நீங்க வந்து ஒரு நல்ல கேபிட்டலை சேர்த்திட்டு ஆப்ஷன் செல்லரா தாராளமா மாறலாம். மார்க்கெட்ல என்னைக்குமே வந்து ஒரு மித்து இருக்கு. மித்துன்னு கூட சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா உண்மைதான். 95% ஆஃப் குஜராத்திஸ் தான் மார்க்கெட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பணம் தான் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் உண்மைதான் ஆக்சுவலா. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஜென்ரேஷனலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட தாத்தா காலத்துல இருந்து அப்பா, அடுத்தது அப்பா கிட்ட இருந்து மகன், அந்த மாதிரி வந்து அவங்களோட நாலேஜை வந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி எல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து சேஃபஸ்ட் வே இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு கைட் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 90% ஆஃப் ட்ரேடர்ஸ், இப்ப இருக்கிற ட்ரேடர்ஸ் பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே முதல் தலைமுறை ட்ரேடர்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் கிடையாது. லைக் இப்படிதான் நம்ம போய் ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து சேஃபா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூடியூப் இதுலலாம் வந்து நல்லா பேசி இப்படி எல்லாம் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஒரு நல்லா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க கிட்ட காசை கட்டிட்டு போயிட்டு ஏமாறுறாங்க நிறையா. நீங்க மத்த எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏமாந்துட்டோம் அப்படின்னா ஏமாந்துட்டோம்னு நமக்கு தெரியும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரைனர்கிட்ட போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸை, அவர் வந்து ஒரு லாஜிக்கலா ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்க அந்த மார்க்கெட்ல அப்ளை பண்ணுவீங்க, ஒரு தடவை கரெக்டா வரும், அடுத்த தடவை அது திரும்ப தப்பா போகும்போது இல்ல அங்க வந்து அந்த டெக்னிக்கல் கரெக்ட் தான், நான் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டையோ இல்ல வந்து நான் வந்து ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல நம்ம பிளேம் போட்டுக்குவோம். ஸோ என்னைக்குமே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற தப்ப அது நமக்கு வந்து எடுத்துரைக்கவே செய்யாது. நம்ம வந்து 100% கரெக்டா தான் போறோம், அது வந்து கரெக்டா தான் இருக்கு, அந்த டெக்னிக்கல் நம்ம தான் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்மளோட பணத்தை இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு நம்பிக்கையை வந்து திரும்ப திரும்ப விதைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நம்பி பின்னாடி போகாதீங்க. ஸோ என்னோட ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி குஜராத்திஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு மெத்து இருக்கோ, இதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தமிழ் ஆளுங்க தான் வந்து மார்க்கெட்டே டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாச்சு அப்படின்னா அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் ஆளுங்க அப்படிங்கும்போது எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும், எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து நம்பர் 1 போஸ்டிங்ல இருப்போம், இல்ல நம்பர் 1 பொசிஷன்ஸ்ல நம்ம இருப்போம். ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ் ஆளுங்க வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கைடன்ஸ் இல்லாம போனதுதான். அந்த குஜராத்திஸுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, அப்பா வந்து மகனுக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரும்போது நாலேஜ அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா அங்க இருக்காங்க. நம்ம அந்த நாலேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காத ஒரு நாளதான் நம்ம வந்து வீக்காவே இருக்கும். நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுங்கிறத விட நம்ம எல்லாமே முதல் தலைமுறை ட்ரேடர்ஸ், அதனாலயும் வந்து நம்ம வீக்கா இருக்கும். ஸோ நம்மளும் நல்லா எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டு ப்ராப்பரா ட்ரேட் பண்ணும்போது நம்மளும் அவங்கள பீட் பண்ணி மார்க்கெட்ல வந்து டாமினேட் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் நான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ்ல வந்து காமா எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது, டீட்டா வேல்யூ எப்படி அஃபெக்ட் பண்ணுது, டெல்டா எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க, பிளஸ் பக்கத்துல இருக்க ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது அது உங்களை வந்து சேரும். இது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்.
என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.